யாருக்கு யார் தலைமைன்னே தெரியல. என்டிஏ தலைமையிலான கூட்டணி எல்லாமே நட்சத்திர விடுதிகளில் பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாமே செய்யுது. அதிமுக வந்து ஒரு தலைமை பண்பே இழந்துருச்சு, இப்படி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திமுக கூட்டணியில் என்னதான் நடக்குது? இப்போ வரைக்கும் செல்வ பெருந்தகை தான் சிக்கலே கிடையாது, எல்லாம் சுமூகமாக போகுது அப்படின்னு சொல்கிறாரே தவிர டெல்லி தலைமையிலிருந்து எந்த உத்தரவும் வந்த மாதிரி தெரியலையே. எந்த உத்தரவும் வரல அப்படின்னாலும் ஏதாவது மறுப்பு வந்திருக்கா? அதாவது ஏற்கனவே என்ன பேசுனாங்க இவங்க, ஏற்கனவே என்ன பேசுனாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் வந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்னாங்க. அது ஒரு கட்டத்தில் முற்றுப்புள்ளி வச்சு நிறுத்தப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதிகள் அதிகமாக கேட்குது, காங்கிரஸ் வெளியில் போக போகுது அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொகுதிகள் கேட்டிருக்கிறது உண்மை, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பது உண்மை. அது பேச்சுவார்த்தையின் மூலமாகவே சுமூக தீர்வு எட்டப்படும்ன்றதான் அதுவும் உண்மைதான். அதனால் இல்லாத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணுன்றது தான் எதிர்கட்சியை இப்போ முழு மூச்சு அதில் செயல்பட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் திமுக கூட்டணி உடஞ்சிரும். திமுக கூட்டணி இன்றைக்கி வெளியேறிடும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன இப்போ 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டார், கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி கட்சி அங்கேருந்து உடஞ்சி ஒன்று வரப்போகுது, புதுசாக ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம். இப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் திமுக கூட்டணி உடஞ்சிடாதா, எதிரணியிலிருந்து யாராவது வந்துட மாட்டாங்களா, அங்கேருந்து உடஞ்சி வேறு யாராவது போயிட மாட்டாங்களா? இது ஒரு நெரேட்டிவ் செட். இந்த நெரேட்டிவ் செட்டுக்கு வேலையே கிடையாது, அந்த செட்பேக்கே வேலை செய்யாது. இப்போதைக்கு வரலையும் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. தொகுதிகள் அடிப்படையில் ஒரு கூட்டணி கட்சினா பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுங்கிறது தேர்தல் களத்தில் எப்பொழுதுமே யதார்த்தமான ஒன்று தான். அவங்க ஒரு தொகுதி கேட்டிருக்காங்க, நாங்கள் ஒன்று கொடுப்போம்ன்றோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்பொழுது இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சலசலப்பு, ஏகப்பட்ட கருத்து. அவர் அங்கே போயிருக்காரு, இங்கே பேசுகிறாரு, இதை மீட் பண்ண போகிறாரு, அவரை மீட் பண்ண போகிறாரு. தேர்தல் அரசியலில் இது போல் 1008 விஷயங்கள் பேச அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, தேர்தல் கூட்டணின்னு. தொடர்ந்து திமுக தான் கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கை கூட்டணி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சலசலப்பு சர்ச்சையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இன்னொன்று, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை ஒரு பக்கம் வச்சிருவோம். செல்வ பெருந்தகை தவிர்த்து டெல்லியிலிருந்து யாருமே இதுக்கு பதில் சொல்லாதது ஏன் அப்படின்றதான பிரதான. இது ஜனநாயக கூட்டணி அப்படின்னா நீங்கள் அப்படி தான் முதல்ல அதை அணுகணும். ஜனநாயக கூட்டணினா ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கருத்தை உள்வாங்குறோம், அதை மறுதளிக்கிறாங்க, அதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஜனநாயகபூர்வமான கூட்டணி. இங்கே யாரும் மிரட்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரல. எந்த கட்சியும் மிரட்டி சிபிஐ விட்டா அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே மிரட்டி அடிப்படை வச்ச கூட்டணி தான். சிபிஐ, ஐடி, இடின்னு இருக்கிற எல்லா தளவாடங்களையும் பயன்படுத்தி கூட்டணிக்கு வர வச்சு மிரட்டி. இங்க இப்ப கூட்டணிக்கு எங்க போயிருக்காரு பழனிசாமி? என்ன டெல்லிக்கு போயிருக்காரு. இங்க இருக்க காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறவங்க எங்க வராங்கன்னா அறிவாலயம் வராங்க. இதுதான் வித்தியாசம். திருமதி கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பு கூட டெல்லியில தான் நடந்தது. அது கூட்டணிக்கு இருக்கிற பேச்சுவார்த்தையா, நட்பு ரீதியான இருக்கிற பேச்சுவார்த்தை. இப்ப நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழு கிட்ட தானே பேசுறாங்க காங்கிரஸ்காரங்க வந்து. சவுடங்கர் எங்க வந்து பேசுறாரு? நாங்க ஒரு குழு அமைச்சரும், அந்த குழுவில் அறிவாலயத்தில் வந்து பேசுறாரு. மிரட்டி அடிப்பணியை வச்ச ஒரு கூட்டணி, எங்க கூட்டணியில ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொந்த கட்சி விமர்சனத்தையே தாங்குவதற்கு முதுகெலும்பில்லாதவர்கள் எல்லாம் வந்து பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி வீசுவதொன்னும் திமுக கொண்டு புதுசல்ல. திமுக இன்றைக்கும் உண்மையை பேசின வரலாறே கிடையாது. திமுக தலைவர் வந்து கடைசி தொண்டை வரைக்கும் பொய் தான் மூலதனம். பொய்யை வந்து சங்கடப்படாமல் பேசுவாங்க, அது உண்மை மாதிரி பேசுவாங்க. அதில் வல்லவர்கள் அவங்க. எதை கேட்டாலும் இடி சிபிஐ வச்சு மிரட்டின என்ன வந்துச்சு? இடி வழக்கு யார் மேலே இருக்குது? இன்னி கூட அந்த அமைச்சர் கே.என். நேரு மேலே வேணா பேசுங்க, இல்லை பேசணும்னா பேசுங்க, எனக்கு ஒரு அவசரம் இல்லை. இல்லைண்ணே நீங்கள் கேட்க பதில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, பதில் சொல்கிறேன். நான் 25 நிமிஷம் நீங்கள் பேசணும்னா பேசுங்க, 5 நிமிஷம் போகுது எனக்கு. ரைட்டு. நேரு மேலே ஏன் வழக்கு பதிவு சொல்லி நான் பதிய வைக்கலன்னு சொல்லி டிவிஎஸ்சிக்கு கண்டனம் தெரிவித்து அனுப்புறது, நீதிமன்றம் அனுப்புது. நாங்கள் ஒரு நீதிமன்ற உத்தரவு மேலே நீ சட்டத்துறை அமைச்சராக அதுக்கு மேலே கருத்து வேறு சொல்கிறிய, நீ எல்லாம் சட்டத்துறை அமைச்சராக நீதிமன்றம் கேட்குது. இடி சிபிஐன்னு சொல்லி வழக்காக வாசலாக நின்று வரிசை கட்டி நிற்கிறது. திமுக மேலே நிற்கிது, அதிமுக மேலே இங்கே நிற்கிது. ஏதோ போகிற போக்கில் என் பக்கம் ஈடி இருக்குங்கிறக்கா, உன் பக்கம் இல்லையா, உன் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போது உலகத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருது. மத்திய கிழக்காசிய நாடுகளில் போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எவ்வாறு இருக்கும்னு சொல்லி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்னால வர முடியல டெல்லிக்கு. அதனால் அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி இருப்பா இங்கே பார்த்துட்டு கடைசி கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூட்டணி என்ன ஏதுங்கிற கடைசி கட்ட பேச்சுவார்த்தை. கூட்டணின்னா தொகுதி பங்கீடு பற்றி கடைசி கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதை சந்திச்சுட்டு வர்றாரு. உடனே இங்கே வந்து டெல்லிக்கு போய் பேசுகிறாரு பாருங்க, அங்கேருந்து இங்கே வரல, இங்கேருந்து அங்கே போகல. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை வந்து எதை காரணம் தேடுற மாதிரி இருக்குது. அரசியல் களத்தில் தர்க்கத்தை நேர்மையாகவும் வலுவாகவும் வைக்க தெரியாமல் இந்த சின்ன பையன் வந்து அழுகிற மாதிரி இருக்குது.
மேம் அவன் சாக்லேட்டை பிடிங்கிட்டான் அப்படின்னு சின்ன குழந்தை அழுது போகும்ல ஸ்கூலில், அந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படி புறந்தள்ளிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வேற இருக்கு. எப்படி நீங்க இல்லை இதை வேற நான் என்ன மாதிரி கேட்குறேன், பார்க்கணும்? இல்லை இந்த போர் சூழல் இருக்குது, அதனால வந்து தூதரக ரீதியிலான நடவடிக்கைகள்லாம் அவர் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்றது இந்த 2-3 நாட்களாக எடுத்துப்போமே. அதுக்கு முன்னாடி நடந்த சந்திப்புகள் எல்லாமே இங்கிருந்து டெல்லிக்கு போய் தானே நடந்திருக்கு. டெல்லி சந்திப்பு நடந்தது தவறுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? தவறுன்னு சொல்லலை, அவங்களுடைய விமர்சனம் அதுன்னு சொல்கிறேன். அது விமர்சனம், அது எவ்வளோ மலிவான விமர்சனமாக இருக்குது பாருங்கள். மரியாதைக்குரிய கனிமொழி போனால் மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. இதே நாங்கள் போனால் உடனே அடிமைகள் போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ தெரியுது அந்த தரம் எங்கே இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. அரசியல் களத்தில் பேச்சால் வளர்ந்த திராவிட இயக்கம் தர்க்க ரீதியாக எதிரிகள் உங்களை தாங்கி தாங்கி வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுப்பெறுங்கள், அண்ணா சொன்ன வழி நாங்கள் இருக்கோம். ஆனால் அண்ணா பேரையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க எவ்வளோ தரம் தாழ்ந்து மலிவாக விமர்சனிக்கிறாங்க பாருங்க. ஒரு கூட்டணி உறுதி செய்யப்படவில்லைங்கிறது உண்மை. இதை நாங்கள் விமர்சனம் வைக்கல. எடப்பாடியார் போன வருஷம் சொன்னார் வலுவான கூட்டணி அமையப்பெறும்னாரு. இன்றைக்கி வலுவான கூட்டணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்குது. அங்கே காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் உடனே இவங்களுக்கு வந்து இதோட நரேட்டிவ் சுயமரியாதை கொடுங்கன்னு அதிமுகவை கேட்டோம். காங்கிரஸ் மாணிக்க தாக்கூர் கேட்குறாரு, நாங்கள் எதிர்பார்க்கறது மரியாதை, சுயமரியாதை. கடந்த தேர்தலில் அண்ணாமலை வைக்காத விமர்சனமா? இப்போ நாங்கள் 2026 பேசணுமா, 2024, 2021 பேசணுமா, எதை பேசணும்? இல்லை நிச்சயமா 2026 தேர்தல் தான் பேசணும். நீங்கள் மாணிக்கம் தாகூரை பேசுறது டைட்டில் வந்து 2026, 26 மாணிக்கம் தாகூர் பேசுறாரு சுயமரியாதை நாங்கள் கேட்டோமான்ற ஒரு கேள்வி வரப்ப அதே தானே கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இயல்பானது தானே சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் பிரதர். இப்போ கள நிலவரத்தில் நாங்கள் 90 நாள் வந்து குழுவை அமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இலவு காத்துக்குள்ளேயே காத்துட்ருக்கோம்னு சொன்னது யார்? அப்போ பொது வெளியிலே இது வந்ததுக்கப்புறம் இது விமர்சனத்துக்கு உட்பட்டது தானே, வராமல் எப்படி இருக்கும்? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி என்னென்னா இது ஜனநாயக கூட்டணி. இது என்ன கதையர்? உள்கட்சியிலே ஜனநாயகம் இல்லை. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி ஒரு குடும்பத்தை மட்டுமே பரம்பரை கூட்டணியெலாம் இருக்கிறவங்க போய் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆச்சரியமா இல்லையா? அது ஜனநாயகத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த பக்கம் காங்கிரஸில் ஒரே குடும்பம் தான், இந்த பக்கம் திமுகவில் ஒரே குடும்பம் தான். அப்புறம் உள்கட்சி ஜனநாயகம் இல்லாதவங்க போய் ஜனநாயகத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அடிப்படை அங்கே வந்து 3 கட்சிகளுக்கு தகுதியும் போச்சு, அங்கீகாரமும் போச்சு, சிம்பிளும் போச்சு. மீதி இருக்கிற கட்சியினால் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் தாக்கம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அந்த கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அதிமுக இருக்கிற கட்சிகள் வாக்கு சதவீதத்தில் அவங்களோட அதிகம். காங்கிரஸ் ஆகட்டும், ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ஒரு பிசி ஆகட்டும், அதை விட இங்கே இருக்கக்கூடிய பாமகவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இதர கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் அதிகம். வலுவான கூட்டணி. 2 ரேலி முடிச்சாச்சு, 2 பொதுக்கூட்டம் முடிச்சு வேலை போயிட்டுருக்கு களத்தில். இப்படி இருக்கும்பொழுது தெளிந்த நீரோடைங்கிறது தெளிவாக தெரியுது. அங்கே குழம்பிய குட்டையில் எப்படி மீன் பிடிக்கலாம்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ அங்கே செல்வ பெருந்தை ஒரு கருத்து சொல்கிறாரு, கிரீஷ் சோடங்கர் ஒரு கருத்து சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்கிறாரு. கருத்து சொல்கிறதே இவ்வளோ மாறுபாடு இருக்கும்பொழுது அப்புறம் அது எங்கே அது கூட்டணி ஏற்றுக்குமா? நிச்சயமா குழம்பிய குட்டை அப்படின்னு சொல்கிறாரு, தெளிந்த நீரோடை அப்படின்னு அவங்கள நயனா நாகேந்திரனே போன வாரம் பூத் கமிட்டி மீட்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு 30 பேர் பக்கமாக எம்எல்ஏ ஆக போகிறீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொடுத்த தொகுதிகள் 20 தொகுதியில் பத்தாது, இந்த முறை 50 தொகுதிகள் வேணும்னு கேட்டுட்டு சண்டை போடுறதா ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் குழம்பிய குட்டை அப்படின்னா எதை சொல்கிறாங்க? குழம்பிய குட்டைன்னு தெரில, யாரை சொல்கிறாங்கன்னு தெரில. இங்கே இருக்கிறத உங்கள் கூட்டணி வரைக்கும் நடந்த சலசலப்பை தான் சொல்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் பேசிக்கிட்டே. சரி, காங்கிரஸோட மாநில தலைவர் தெளிவாக இருக்காரு. கிரீஷ் சவுடங்கரோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு தொகுதிகள் கொடுத்துருக்கோம், அதற்கு எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. யாரும் எதிராக ஒரு கருத்தை சொல்லலை, எங்களுக்கு இந்த கூட்டணி வேண்டாம், நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யாரும் சொல்லலை.